எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கன்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கன்செப்ட் ப்ரைஸ் பற்றி கிரிப்டோ கன்செப்ட் டெக்னிக்கல் பற்றி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC யூஎஸ்டி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுக்கலாம். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $1,02,700 ஸோ ப்ரைஸு என்ன பண்ணின்னு இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்பாங்க. ஸோ ப்ரைஸு பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிமாண்ட் ஏரியாவை டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து பவுன்ஸை நல்ல ஒரு அக்ரெசிவ் புஷ் கொடுத்துட்டு இப்போ கரண்ட்டாக எங்கே இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா சப்ளை ஏரியாவில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளை ஏரியா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1,06,000 வந்து 1,03,000. சரிங்களா? ஸோ இந்த சப்ளை ஏரியா வந்து நான் இங்கே வந்தவொன்னே கொடுக்கலங்க. ஸோ நான் அந்த சப்ளை ஏரியா எங்கே கொடுத்துருன்னா ப்ரைஸ் இங்கே இருக்கும் போதே இந்த சப்ளை ஏரியா கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இங்கே இருக்கும் போதே நம்ம சொன்னோம் 100,000க்கும் BTC போகும் அப்படின்னு சொன்னோம். ஸோ நான் ஏன் 100 அதாவது ஆல் டைம் ஐக்கு ஆல் டைம் ஐ போகும்னு சொல்லி கன்ஃபார்மாக சொல்லாமல் 100,000 போகும்னு சொன்ன ரீசன் என்னென்னா இந்த சப்ளை ஏரியா தான். ஓகேங்களா? இந்த சப்ளையில் என்ன ரியாக்ட் ஆக போகுது அப்படின்றது பார்க்கணும். ஸோ கரெக்டாக பாருங்கள், மார்க்கெட் வந்து அந்த சப்ளை ஏரியாவை தான் ரியாக்ட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ நேற்று கேண்டல். சரிங்களா? நேற்று கேண்டல் என்னமா ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ நேற்று கேண்டல் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பின்னிங் டாப் டைப்பில் ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போது இந்த கேண்டல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டலோட ஹை அண்ட் லோ தான் நம்மளுக்கு இப்போ ரேஞ்ச். ஓகேங்களா? இது பேர் வந்து ரேஞ்ச் கேண்டல். ஓகேங்களா? இந்த கேண்டலோட ஹை அண்ட் லோ தான் நம்மளுக்கு ரேஞ்ச். சரிங்களா? ஸோ இப்போது இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒன்று இந்த ஹையை உடச்சி மேலே போகணும், இல்லைன்னா இந்த லோ உடச்சி கீழே வரணும். அதாவது க்ளோஸ் வைக்கணும். இந்த ஹையை உடச்சி கேண்டல் க்ளோஸ் வைக்கணும், இல்லைன்னா இந்த லோவை உடச்சி கேண்டல் க்ளோஸ் வைக்கணும். சரிங்களா? ஹையை உடச்சி கேண்டல் க்ளோஸ் வச்சா மேலே போவோம், லோவை உடச்சி கேண்டல் கீழே க்ளோஸ் வச்சதுன்னா கீழே வரும். சரிங்களா? இது ஒரு பாயிண்ட்டு. ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோக்கு கீழே வந்து விக் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே போனால் ப்ரைஸு மேலே போகும். ஒருவேளை இந்த ஹைக்கு மேலே போய் விக்கு அடிச்சுட்டு கீழே வந்ததுன்னா ப்ரைஸு கீழே வரும். சரிங்களா? ஸோ இப்போ இது வந்து ஓவர் வியூ. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இது அதே மாதிரி ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ராவல் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ கண்டிப்பாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு ஒரு செல் அண்ட் பை, அதாவது ப்ரைஸ் வந்து கீழே வந்து ஸ்டாப் லாஸ் சென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே போவானுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அதாவது கன்சல்டேஷன் ஆகிடுச்சுன்னா. சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி எதிர்பார்த்தது தான். ஏன்னா வந்து இங்கே சப்ளை ஏரியா இருக்கிறதுனால இந்த சப்ளை ஏரியாவில் வந்து ப்ரைஸ் கன்சல்டேட் ஆகும் அப்படின்றது எதிர்பார்க்குது. சரிங்களா? ஸோ தற்போதைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் சும்மா தான் இருக்கணும். ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சப்ளை ஏரியா வந்து பிரேக் ஆகி மேலே போகிற பட்சத்தில் தான் நம்மளுக்கு அடுத்த புல்லிஷே மூவே வரும். சரிங்களா? அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது உடச்சி மேலே போன பிறகு தான் நம்ம வந்து அடுத்த மூவ் என்னன்றது நம்மளால் வந்து யூகிக்க முடியும். சரிங்களா? ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து இந்த ரேஞ்சிலேருந்து ப்ரைஸ் எப்போ வெளியில் வருதுன்றது நாம் வெயிட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் இது கீழே வந்தால் கூட நம்மளுக்கு தெளிவான ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்குது. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92,700லேருந்து 91,700. சரிங்களா? இந்த டிமாண்ட் ஏரியா வந்து கண்டிப்பான முறையில் நம்மளை காப்பாற்றும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பெருசாக ஒன்றும் பெரிய லெவலில் கிராஷ் வராது. பட் ஆனால் ஒரு புல் பேக் வேணால் வரலாம். சரிங்களா? அதுவும் இந்த இடத்துல நடக்கிற ரியாக்ஷன்ஸை வச்சு தான் நாம் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு இடத்துல என்ன ரியாக்ஷன் வருதுன்றது நம்ம அடுத்தடுத்த வந்து கேண்டல்ஸ் ஃபார்ம் ஆகிறத வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதனால் என்னென்னா இந்த கேண்டல் இம்பார்ட்டன்ட் கேண்டலுங்க. ஸோ நேற்று கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா, இந்த கேண்டல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேண்டலு. இந்த கேண்டல் தான் டிசைடிங் கேண்டலே. சரிங்களா? இந்த கேண்டலோட இந்த கேண்டலில் மேலே பிரேக் ஆகுதா கீழே பிரேக் ஆகுதுன்றதை பார்த்தா நம்மளுக்கு அடுத்த மூவே டிசைடிங் மூவே. சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த கேண்டல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேண்டல். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கேண்டல்ஸ் வந்து நிறைய அடிக்கடி ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே கூட ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த கேண்டல் பாருங்கள். ஓகேங்களா? இதுதான் ஒரு பெரிய கேண்டலில் ஃபார்ம் ஆகிருக்கா. ஸோ என்ன பண்ணால் பாருங்கள், இந்த பெரிய கேண்டலோட ஹைக்கு மேலே போயிட்டு அப்படியே என்ன பண்ணால் பாருங்கள் லோக்கு கீழே வந்திருக்கான். சரிங்களா? இதுதான் ரேஞ்ச். இந்த ஹைக்கு மேலே போயிட்டு அப்படியே இந்த லோக்கு கீழே வந்திருக்கான். லோக்கு கீழே வந்துட்டு திரும்ப இந்த ஹைக்கு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வந்திருக்கான். அப்போ இது ஒரு ரேஞ்ச் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான். இங்கே பாருங்கள், இதுவும் பாருங்கள். ஸோ இது ஒரு ரேஞ்ச். ஓகேங்களா? இது ஒரு ஹை, இது ஒரு லோ. அப்போ இந்த ஹைக்கு மேலே போய் ஸ்டாப் லாஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த லோக்கு கீழே ஸ்டாப் லாஸ் பண்ணிட்டு இந்த ஹைக்கு மேலே ஸ்டாப் லாஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்திருக்கான் பாருங்க. என்ன மாதிரி மேனிகுலேஷன் நடத்திருக்கான் பாருங்க. அந்த இடத்துல இந்த ஏரியாவில் பயங்கரமான மேனிகுலேஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு மேனிகுலேஷன் பாயிண்ட் ஏரியாவில் தான் இப்போ வந்து ப்ரைஸ் வந்திருக்கு. சரிங்களா?
ஸோ அதனால் என்னென்னா இந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் க்ளோஸாக தான் வாட்ச் பண்ணணும் சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் ஆல் டைம் பக்கத்தில் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வந்ததுனா கூட பிரேக் ஆகி மேலே தான் ப்ரைஸு மேலே போகணும் ஓகேங்களா. ஸோ என்னுடைய அல்டிமேட் டார்கெட் நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ $1,45,000. ஸோ $1,45,000 பேஸ், இந்த மினிமம் $1,45,000 அது பிடிசி வந்து போகுன்றது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஓகேங்களா. அதிகபட்சம் எவ்வளோ போகும் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்கன்னா 1,86,000 இந்த ரேஞ்சில் தான் நமக்கு டாப் அவுட் ஆக போகுது ஓகேங்களா. ஸோ எப்படின்றது பார்ப்போம் ஓகேங்களா. அடுத்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் சரிங்களா. ஸோ இந்தமாதிரி வந்து என்னென்னா டாமினன்ஸையும் நம்ம வந்து கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ டாமினன்ஸில் என்ன நடக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஸோ வீக்லி கேண்டலில் வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பியரிஷ் கேண்டில் கொடுத்துச்சு சரிங்களா. ஸோ இப்போது நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார கேண்டில் க்ளோசிங் பார்த்திங்கன்னா 62.40 ஓகேங்களா. இந்த 62.40க்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்கணும் இந்த வார கேண்டில் ஓகேங்களா. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பியரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ டாமினன்ஸை பொறுத்தவரைக்கும் நேற்று நம்மளுக்கு வந்து பியரிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபர்தராக நம்மளுக்கு இன்னொரு பியரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் 62.40 கீழே வந்து இந்த வீக்கு கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகணும். அப்படி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வந்து கிராஷுக்கான சைன் சரிங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணணும் மார்க்கெட்டு, அதாவது இந்த டாமினன்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கீழே வந்து இந்த இடத்துல சின்னதாக கன்சல்டேட் ஆகுதுங்களா, லைட்டாக கொஞ்சம் பம்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே விழுவான் பாருங்கள், பயங்கரமாக விழுவான். திரும்ப இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் ஏரியா லைட்டாக கன்சல்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே வருவான். திரும்ப லைட்டாக கன்சல்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே வருவான். ஸோ இந்த ஃபார்மேஷனில் தான் மேக்ஸிமம் வருவான் ஓகேங்களா. அப்படி வரும்போது தான் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ட் சீசன் வந்து பயங்கரமாக பம்ப் ஆகும் ஓகேங்களா. ஸோ அந்த ஆல்ட் சீசன் பீரியடில் தான் கரெக்டான டைமில் வெளியில் வரணும். ஸோ அதுக்கான ஒரு கைடு, ஒரு சிசிடி ஆல்ட் சீசன் கைடு அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து நான் தொடங்கியிருக்கேன், சர்வீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா டெலகிராமில் இருக்க லிங்க்கு அதில் வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. அதில் வந்து செக் பண்ணிவிட்டு அந்த இதை வந்து செக் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வைக்க தான் இருக்கும் ஓகேங்களா. ஜூன் 15 வைக்க தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ இந்த ஆல்ட் சீசன் வந்து முடிகிற டைம் வந்து நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டாமினன்ஸ் வந்து ஒரு 50 கீழே அப்படி கிராஷ் ஆகிருக்கும் அப்படின்றது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சரிங்களா. ஸோ இன்கேஸ் இந்த டாமினன்ஸ் மறுபடியும் மேலே ஏறுமாப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஏறாதுன்றது சொல்ல முடியாது, ஆனால் பெருசாக ஏறாது அதை மட்டும் சொல்ல முடியும் ஓகேங்களா. ஏறுனா கூட பெருசாலாம் ஏறாது ஓகேங்களா. ஒரு புல் பேக் மாதிரி போயிட்டு அகெயின் நம்மளுக்கு கீழே வந்துடும் சரிங்களா. ஸோ கீழே வந்ததுன்னா பெரிய லெவலில் கிராஷுங்க இது, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டோட்டலாக வந்து இது ஃபுல்லாகவே அப் ட்ரெண்டு ஓகேங்களா. இந்த ஏரியா ஃபுல்லாகவே அப் ட்ரெண்டு, இதுக்கு கீழே எல்லாமே அடிச்சுன்னு வருவானுங்க ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. ஸோ இத்தீரியமை பற்றி பார்த்துருவோங்க. ஸோ இத்தீரியம் தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தீரியமும் பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி, அதாவது என்னென்னா இந்த டோஜி டைப்பில் கேண்டலில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இத்தீரியமும் வந்து ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது சரிங்களா. ஸோ இன்றைக்கி வேறு நம்மளுக்கு வந்து சிபிஐ நியூஸ் வேறு இருக்குது சரிங்களா. ஈவினிங் வந்து சிபிஐ நியூஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டும் கொஞ்சம் வந்து ரியாக்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஈவினிங் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றது பார்ப்போம். நமக்கு இன்றைக்கி நான் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டலோட ஹையை உடைக்க போகிறானா இல்லைனா லோவை உடைக்க போகிறானா, இதுதான் ரேஞ்சு கேண்டல், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேண்டலு. இந்த கேண்டலோட ஹையை உடைக்க போகிறானா இல்லை லோவை உடைக்க போகிறானா ஓகேங்களா. ஏன்னா எல்லா இதுலேயும் ஃபார்ம் ஆகிருக்குது. இத்தீரியமில் பார்த்தா இத்தீரியம்லேயும் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இத்தீரியமில் இந்த ரேஞ்சு கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு. சொலோனாலே ஃபார்ம் ஆகிருக்கா பார்ப்போம். எஸ், சொலோனாலே ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் சொலோனால என்ன பண்ணிட்டான்னா ரேஞ்சு லோவை வந்து உடச்சி புல் பேக் மாதிரி கொடுத்துருக்கான் ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரேஞ்சு கேண்டில் வந்து எப்படி மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுதுன்றது நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் மூவ் என்னன்றது நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா. ரைட் ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்டர்ப் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே ஓன் அனலைசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முன்னாடி நீங்களும் ஒரு அனலைஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.